அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல புல்லட் ட்ரெயின் எக்ஸ்ப்ளோஷன் இந்த படத்தோட கதைய தான் பார்க்க போறோம். படத்தோட ஆரம்பத்தில வந்து ஒரு புல்லட் ட்ரெயின் வந்து காட்டுறாங்க. அது வந்து ஒரு ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி போயிட்டுருக்கு. அப்போ வந்து இந்த புல்லட் ட்ரெயின கண்ட்ரோல் பண்ற அந்த ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. ஒரு பாம் வைக்கிற வந்து ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி இது மாரி வந்து இந்த ட்ரெயின்ல பாம் இருக்கு. 100க்கு கம்மியா இந்த ட்ரெயின் வந்து போச்சுன்னா வந்து இந்த பாம் வந்து வெடிச்சிரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சாம்பிளுக்கு வேணா வந்து ஒரு கூஸ் ட்ரெயின் வெடிச்சு வந்து காட்டுறேன். இந்த கூஸ் ட்ரெயின் வந்து 20 கிலோமீட்டருக்கு கீழ போச்சுன்னா வந்து இந்த கூஸ் ட்ரெயின் வெடிச்சிரும்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி கூஸ் ட்ரெயின வந்து கம்மியா போக விடாம தடுக்க சொல்றாங்க. அதுக்காட்டியும் வந்து அந்த பாம் வந்து வெடிச்சிடுது. அப்போ வந்து இந்த ட்ரெயின் சென்டர் எல்லாருமே வந்து அலர்ட் ஆயிடுறாங்க. இது மாரி வந்து ட்ரெயின்ல பாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ட்ரெயின் ஓட்டுற டிரைவருக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க. இது மாரி வந்து 100 ஸ்பீடு கம்மியா போகக்கூடாது. அப்படியே அதையே மெயின்டெயின் பண்ணி போங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து இந்த ட்ரெயின தவிர மத்த ட்ரெயின் எல்லாத்தையும் வந்து வேற ரூட் வந்து டைவர்ட் பண்ணி விடுறாங்க. ஒரே ஒரு ஸ்டேஷன்ல மட்டும் இந்த ட்ரெயின் வந்து இன்னொரு ட்ரெயின் கூட மோதுற மாரி வருது. ஏன்னா வந்து நடுவுல ஒரு ட்ரெயின் வந்து ரிப்பேர் ஆகி வந்து நின்றுச்சு. அப்படி என்ன பண்றாங்கன்னா வந்து முன்னாடி போயிட்டு இருக்க ட்ரெயின வந்து ரிவர்ஸ்ல வந்து போக வைக்கிறாங்க. அதே ட்ராக்ல. அந்த ட்ரெயின் வந்து ரிவர்ஸ்ல போகுது. இந்த ட்ரெயின் வந்து முன்னாடி வந்து போகுது. அப்படி போறப்ப வந்து ரைட்டா வந்து அந்த ட்ரெயின் மேல வந்து உரசிட்டு போயிருது. ட்ரெயின் எவ்வளோங்களும் வந்து பதட்டமாக ஆரம்பிச்சுட்டாங்க. இது மாரி வந்து எ ட்ரெயின்ல வந்து பாம் இருக்குன்னு சொல்லிட்டு பதட்டம் பண்ணிடுறாங்க. அப்போ வந்து அந்த தீவிரவாதி 2வது ஃபோன் வந்து கால் பண்றான். இது மாரி வந்து எனக்கு 30,000 பில்லியன் டாலர் வந்து வேணும். அப்பதான் வந்து நான் விடுவேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ட்ரெயின்ல பாம் எப்படி டிஃப்யூஸ் பண்றதுன்னு சொல்லுவேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப ட்ரெயின்லயே வந்து ஒரு சோசியல் இன்ஃப்ளூயன்சர் இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா வந்து, இது மாரி வந்து ஒரு வீடியோ போட்டு எல்லா சிட்டிசனும் வந்து $1000 குடுங்க. நம்ம வந்து ஈஸியா வந்து இந்த பாம் பிளாஸ்ட்ல இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காரு. அப்ப வந்து ரெஸ்க்யூ வேன் வந்து அங்க வந்து வருது. வந்ததுக்கப்புறம் வந்து ட்ரெயினோட எல்லா பேசஞ்சரும் வந்து வேற ட்ரெயினுக்கு வந்து மாத்துறதுக்காண்டி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதே 100 ஸ்பீட்ல வந்து மாத்திட்டு இருக்காங்க. கடைசியா ட்ரெயின்ல உள்ள அந்த 6 பேசஞ்சர், டிரைவருக்கு, ஒரு கண்டக்டர மட்டும் வந்து அவங்களால வந்து இது பண்ண முடியுது. இவங்கள எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியா வந்து அந்த ட்ரெயின்ல வந்து ஒரு ஸ்கூல் பசங்கலாம் இருப்பாங்க. அதில ஒரு ஸ்கூல் பொண்ணு தான் வந்து பாம் வச்சிருக்காங்க வந்து தெரிய வந்துரும். ஏன்னா வந்து அவங்க அப்பா வந்து அவங்க பொண்ண வந்து டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் வந்து இதில பாம் வச்சேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. கடைசியா வந்து அந்த ட்ரெயின வந்து டோக்கியோல நிறுத்த வைக்காம வந்து ஏதோ ஒரு குடோனுக்கு வந்து அந்த ட்ரெயின வந்து ஷிஃப்ட் பண்ணி விடுவாங்க. கடைசியா இவங்க இருக்க பெட்டி மட்டும் வந்து தனியா வந்து போற மாரி வந்து அவங்க ரயில்வேக்காரங்க வந்து செட்டப் பண்ணிப்பாங்க. இவங்க இருக்க பெட்டி மட்டும் தனியா வந்து வேற சைடு போயிரும். மத்த பெட்டியெல்லாம் வேற சைடு போயிரும். அந்த மத்த பெட்டியெல்லாம் போய் வந்து வெடிச்சிரும். இவங்க இருக்க பெட்டி வந்து மொத்தமா வந்து தப்பிச்சிரும். இதோட புல்லட் ட்ரெயின் எக்ஸ்பிரஷன் இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.